ஆப்பம் செய்ய போகிறோங்க. இந்த கப்பில் பச்சை அரிசி எடுத்து வச்சுக்கிறேன், கப்பு இட்லி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு சின்ன ஸ்பூனில் வெந்தயம் போட்டுக்கிறேன், உளுந்து போட்டுக்கிறேன், உங்கள் கைப்பிடியால் ஒரு கைப்பிடி பச்சை அரிசி, இட்லி அரிசி, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். இதை கழுவிட்டு கழுவி கொண்டு வந்துட்டோம். தண்ணியிலேயே இது குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம அதை அரைக்கலாம். இது 4 மணி நேரம், அதிகமாக 5 மணி நேரம் ஊறலாம். நம்ம ஊற வச்சிருந்ததில்ல 4 மணி நேரம் பச்சை அரிசி, இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் அது நல்லா ஊறணும். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா இதை போட்டு நான் அரையிட்டோம். இதை அரைச்சி எடுத்துட்டு இப்போ இந்த மாவை எடுத்துடலாம். இல்லை மிக்ஸிலையும் போட்டு அரைக்கலாம். பாருங்கள் நல்லா அழகாக எண்ணெய் அழகாக மஞ்சிடுச்சு. பாருங்கள் மாவை வயசு வச்சுட்டோம். பாருங்கள் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கழுவிட்டு. அப்புறமா இந்த உப்பு போட்டுட்டு மாவை கையால் கரைச்சி வைக்கணும். கரண்டியால் கரைக்கக்கூடாது. கையால் கரைச்சி வச்சா தான் மாவு நல்லா புளிக்கும். நல்லா அழகாக மூடி போட்டு அப்படியே இருக்கும். இதை காலையில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். குறைஞ்சது இது 8 மணி நேரம் இது அப்படியே இருந்தால் தான் இந்த மாவு நல்லா புளிக்கும். ஒரு 10-15 ஏலக்காய் போட்டுக்கிறேன். தேங்காவிலே ஏலக்காயை போட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்தோம்னா பால் எடுத்துக்கலாமா? வடிகட்டிட்டு பால் எடுத்துக்கலாம். பாருங்கள் பால் வடிகட்டி எடுத்துட்டா இஞ்சி உப்பு தான் போடணும். சுத்தமாக சர்க்கரை போட்டுக்கலாம். சுத்தமாக டேஸ்ட்டுக்கு எதுவுமே சர்க்கரை போட்டுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். மாவு நல்லா புளிச்சிச்சு. இதுக்கு திட்டமாக தண்ணி கலந்துக்கலாம். ஆப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இல்லை தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தோசை மாவு திட்டத்தோடு கொஞ்சம் தண்ணி அதிகமாக கொஞ்சமாக திட்டமாக மாவு எடுத்து செஞ்சுட்டு இப்படி கையில் எடுத்து இப்படி சுற்றணும். இப்படி கையில் எடுத்து நம்ம அழகாக இப்படி சுற்றிட்டா ஊற்றிட்டு இப்படி சுற்றிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். எடுத்துடலாம். பாருங்க என்ன அழகாக நம்ம ஆப்பம் சுட்டுட்டோம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு ஆப்பம் செஞ்சுட்டோம். மறுபடி கையில் எடுத்து அழகாக சுற்றிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படி வேணும். என்ன பாருங்கள் என்ன சூப்பரான சுவையான முறையில் நம்ம ஆப்பம் செஞ்சுட்டோம். சூப்பராக ரெடி ஆகிடுது. ஆப்பத்துக்கு பால் சூப்பர் ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்க்கலாமா?